உள்ள ஏறி இறங்குறதுக்கு எப்படிமா இருந்துச்சு உனக்கு? மற்ற காருகளை காட்டிலும் இது மேலே ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உள்ளே போய் உட்காந்த பின்னாடி கொஞ்சம் கால் நீட்டுறதுக்கெலாம் நல்லாதான் இருக்கும். ம். சீட்டு அவ்வளோவா 3 பேர் வெயிட்டானவங்கன்னா உட்கார முடியாது. ஒல்லியானவங்கன்னா 3 பேர் உட்காரலாம். கால் நீட்டுறதுக்கு இப்படி மடக்கிறதுக்கெலாம் நல்லா இருக்கும். நீங்கள் தொலைக்கிட்டலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த நீட்டை கொஞ்சம் எனக்கு சரியாக வந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டான நீ இந்த வெயிட்டாக குண்டா இருந்தாங்கன்னா நீங்கள் வளர்ந்துருந்தாங்கன்னா பத்தாது. நிதானமாக மெதுவாக இறங்கணும். ஏறுறதுக்கும் மெதுவாக இறங்கணும். வேகமாக ஏறி இறங்க முடியாது. லெக் ரூம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற கார்களை கம்பேர் பண்ணுறப்ப இதில் நல்லா இருந்துச்சு. பட் டை சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. டை சப்போர்ட் ஹெட் ரெஸ்ட்டும் 2 தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஏசி ரீச் பார்த்தோன்னா மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட் இல்லை. இருந்தாலுமே இது ஒரு குட்டி கார், நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்ற காரணத்தினால டக்குன்னு கார் ஃபுல்லாமே சில்னஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி நம்ம விண்டோ ஓப்பன் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. அதனால சாஞ்சு உட்கார்றப்போ கொஞ்சம் ஒரு ஏரி ஃபீல் இல்லையோன்ற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி இந்த வாமிட்டிங் சென்ஸ் வர்ற அளவுக்கு ஒரு ஃபீல்லாம் கிடையாது. டீஃபாகர் கிடையாது, ரியர் சார்ஜிங் போர்ட் கிடையாது, டோர் பேட்ஸில் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த காரோட ஃபுல் டீட்டெயில் டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தவறாமல் அதையும் போய் பாருங்கள்.